அத்தியாயம் 100. மதுவும் மாதரும். போன அத்தியாயத்துல இளஞ்செழியன் ராணிய திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறதையும் தன்னோட திட்டத்தை ராணிக்கு விளக்கத் தொடங்குறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து கலவரமான முகத்தோட ஹிப்பலாஸ் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சத இளஞ்செழியன் கவனிச்சானே ஒழிய ராணி அவனை பார்க்கவும் இல்ல, இருந்த இடத்த விட்டு அசையவும் இல்ல. இந்திர விழாவை வீனஸ் திருவிழாவாக்கவும் அன்னைக்கு ரத போட்டி நடத்தவும் இளஞ்செழியன் சொன்ன விவரங்களை பத்தி யோசிச்சு பார்த்த ராணி வீனஸ் விழாவை ஒரு சாக்கா வச்சு இளஞ்செழியன் புகாருக்குள்ள புகுந்து அதை கைப்பற்ற தீர்மானிச்சிருக்கான்றத புரிஞ்சுகிட்டா. ஆனா அந்த தீர்மானத்தை செயல்படுத்துறது அவ்வளோ சுலபம் இல்லைன்றத நல்லா உணர்ந்திருந்தா ராணி. படைத்தலைவன் உயிரோட இருக்கிறது டைபீரியஸுக்கு தெரியலனாலும் கரிகாலனோட திறமை அவனுக்கு நல்லா தெரியும்ன்றதுனால வீனஸ் திருவிழாவை நடத்துறதுக்கு முன்னாடி புகாருக்கு எல்லா பக்கங்கள்லயும் காவலை பலப்படுத்துவான்றத உணர்ந்திருந்த ராணி படைத்தலைவனும் அவனோட சகாக்களும் கண்டிப்பா டைபீரியஸோட கையில சிக்கி அழிஞ்சிடுவாங்கன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. அது தவிர அவளுக்கு படைத்தலைவன் சொன்ன திட்டத்துல இன்னொரு விஷயமும் புரியல. இந்திர விழாவின் போது மன்னர் இளஞ்சே சென்னியே ரத போட்டிகளை நடத்தி வந்தாரே, அப்படி இருக்க அந்த விழாவை வீனஸ் திருவிழாவாக்குவதில் என்ன புது பலன் இருக்க முடியும்னு யோசிச்சா ராணி. அவளோட மனசுல பல குழப்பங்கள் இருக்குன்றத அவளோட முகபாவத்துல இருந்தே புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன், என்ன ராணி, என்ன யோசிக்கிறாய்னு கேட்டான். உங்கள் திட்டத்தில் சில பகுதிகள் எனக்கு புரியவில்லைன்னு சொன்னா ராணி. எது புரியவில்லை? கேள், விளக்குகிறேன்னு சொன்னா இளஞ்செழியன். இந்திர விழாவை ஏன் வீனஸ் திருவிழாவாக்க வேண்டும்? அதை நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா ராணி. இந்திர விழா தமிழர் திருவிழா, வீனஸ் திருவிழா உங்கள் நாட்டு திருவிழா. இந்திர விழா கூடாது, வீனஸ் திருவிழாதான் வேண்டும் என்று கூறினால் டைபீரியஸுக்கு உன்னிடம் நம்பிக்கை ஏற்படும். யவனர் பழக்க வழக்கங்களை தமிழகத்தில் நிலைநிறுத்துவதில் உனக்கும் அக்கறை ஏற்பட்டு விட்டதென்று டைபீரியஸ் நினைப்பான். நான் தான் முன்னமே சொன்னேனே ராணி, பிற நாட்டு ஆதிக்கம் ஏற்படும் போது சொந்த நாட்டு கலைகளும் விழாக்களும் வாழ்க்கை முறையும் நசுங்கும் என்று. அதற்கு டைபீரியஸ் ஏற்பாடு செய்வான். அதை மறுக்காதது மட்டுமல்ல, அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முன்கூட்டியே கூறினால் அவன் வழிக்கு நீயும் வந்துவிட்டதாக தீர்மானிப்பான். உன்னை பற்றிய அவன் எண்ணங்களை மாற்றுவது திட்டத்தின் முதல் படி. இரண்டாவது படி ரத போட்டியை ஏற்படுத்துவதுன்னு சொன்னா இளஞ்செழியன். அவன் சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்சா ராணி. இளஞ்செழியனோட திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு புரிஞ்சுது. டைபீரியஸோட திட்டங்களுக்கு இணங்குற மாதிரி பாசாங்கு செஞ்சு அந்த திட்டங்களை அவன் சொல்றதுக்கு முன்னாடி தானே அந்த திட்டங்களை சொல்லி அதை நடத்த டைபீரியஸ வற்புறுத்தினா தன் மேல பெரிய நம்பிக்கை டைபீரியஸுக்கு உண்டாகும்ன்றத புரிஞ்சுகிட்டா ராணி. ஆனா அதுலயும் அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை தெளிவுபடுத்திக்க, வீனஸ் திருவிழாவை நடத்தச் சொல்லி நானே வற்புறுத்துகிறேன். ஆனால் எங்கள் நாட்டில் மற்றொரு பழக்கம் உண்டு. பெரும் ரத போட்டிகள் அரச குடும்பத்துக்கு முன்பாகத்தான் நடக்கும். ஆகவே திருவிழாவை சாக்காக வைத்து டைபீரியஸ் முன்னதாக எனக்கு முடிசூட்ட விரும்பினால்னு இளஞ்செழியனை பார்த்து கேட்டா ராணி. அவளோட கேள்வி ஒரு புது பிரச்சனைய கிளப்பி விட்டதுனால திரும்ப யோசிக்க தொடங்கினா இளஞ்செழியன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹிப்பலாஸ், படைத்தலைவரேன்னு 2 தடவை கூப்பிட்டான். அத கொஞ்சம் கூட சட்டை செய்யாத இளஞ்செழியன் இருன்னு சொல்ற மாதிரி கைய காட்டிட்டு திரும்ப எதையோ யோசிக்க தொடங்கினான். தனக்காக எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கிற ராணி கொஞ்ச நாள் தமிழகத்துல மகுடம் சூடுறது கூட விரும்பல இளஞ்செழியன். ஆனா ராணியோட உதவி இல்லாம தான் எதையுமே செய்ய முடியாதுன்றத உணர்ந்திருந்த படைத்தலைவன் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் ராணியோட தலைய தன்னோட 2 கையாலையும் லேசா பிடிச்சு, ராணி, இந்த அழகிய தலைக்கு மகுடம் நன்றாயிருக்கும். ஆனால் தலைக்கு அது அழகு செய்யாது, தலைதான் அதற்கு அழகு செய்யும்னு சொன்னான். நீங்கள் சொல்வதுன்னு சங்கடத்தோட கேட்டா ராணி. நீ புகாரில் முடிசூடத்தானே வந்தாய் ராணி, முடி சூடிவிடுன்னு சொன்னா இளஞ்செழியன். இது உங்களுக்கு இஷ்டமான்னு கேட்டா ராணி. எனக்கு இஷ்டம் இல்லைதான், ஆனால் நாட்டு விமோச்சனத்துக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஆனால் ராணி, ஒரே ஒரு வேண்டுகோள்னு சொன்னா இளஞ்செழியன். இனி வேண்டுகோளுக்கு இடமில்லை பிரபு, கட்டளைக்குத்தான் இடம் இருக்கிறதுன்னு சொன்னா ராணி. சரி சரி, கட்டளை. முடிசூடுவதானால் வீனஸ் திருவிழாவன்று காலையில் முடிசூடு, மாலையில் ரத போட்டியை நடத்துன்னு சொன்னா இளஞ்செழியன். அப்படியே செய்கிறேன். ஆனால் ரத போட்டியை ஒரு புதுமையாக நான் டைபீரியஸிடம் சொல்ல முடியாதேன்னு சொன்னா ராணி. ஏன் ராணின்னு கேட்டா இளஞ்செழியன். ரத போட்டியைத்தான் பழைய மன்னர் நடத்தி வந்தாராமேன்னு கேட்டா ராணி. ஆம் ராணி, நடத்தினார்னு சொல்லிட்டு திட்டத்துல ஒரு முக்கியமான விவரத்தை தான் விட்டுட்டத உணர்ந்தா இளஞ்செழியன். திரும்ப ராணியோட ஒரு கையை எடுத்து தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு, ராணி, தமிழகம் உனக்கு எத்தனை தூரம் கடமைப்பட்டிருக்கிறது?
அத்தனைக்கும் பிரதி உபகாரம் ஒரு சாதாரண படைத்தலைவனை அளிப்பதுதானான்னு கேட்டான். தமிழகம் ஒரு நாடு பிரபு. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு தனி உலகம். சிறு நாடு பெரும் உலகத்தை தரும்போது அதைவிட பெரிய பரிசு என்ன வேண்டும்னு கேட்டா ராணி. என் மீதுள்ள அன்பினால் என்னை அதிகமாக மதிக்கிறாய் ராணி. அத்தனைக்கும் நான் தகுந்தவன் அல்லன்னு சொல்லி பெருமூச்சு விட்ட இளஞ்செழியன் திரும்ப ராணிய பார்த்து, ராணி, நேரமாகிறது. ஹிப்பலாசும் ஏதோ சொல்லத் துடிக்கிறான். ஆகவே கேள். இந்திர விழாவில் இளஞ்செழியனின் ரதப்போட்டி போல் இந்த ரதப்போட்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இளஞ்செழியன். வேறெப்படி இருக்க வேண்டும்னு கேட்டா ராணி. இந்திர விழா ரத போட்டியில் 10 ரதங்களுக்கு மேல் போட்டி போடாது. இந்த விழாவிலும் அதைவிட அதிக ரதங்களை அனுமதிக்க தேவையில்லை. ஆனால் வீனஸ் விழாவில் ரதங்கள் இந்திர விழா ரதங்கள் ஓடிய பாதையில் ஓடக்கூடாதுன்னு சொன்னா இளஞ்செழியன். அவை எந்த பாதையில் ஓடுவது வழக்கம்னு கேட்டா ராணி. காவிரிக்கு அருகில் உள்ள இந்திர விழா விடுதியில்தான் துவங்கும். ஆனால் நாளங்காடி பூதத்துக்கு முன்புள்ள பெரும் சாலையில் திரும்பி மீண்டும் மாளிகைக்கு ரதங்கள் வந்துவிடும்னு சொன்னா இளஞ்செழியன். இங்க அவங்க நாளங்காடி பூதம்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? பூதம்னு உடனே பேய் பிசாஸ்னு நினைச்சுக்க வேண்டாம். சந்தை நடக்கிற இடத்த தான் அந்த காலத்துல அங்காடின்னு சொல்வாங்க. நாளங்காடி அப்படின்றது பகல் நேரத்துல நடக்கிற சந்தை. அந்த சந்தை நடக்கிற இடத்துல முறையற்ற செயல்களை தடுக்கிறதுக்காகவும் வியாபாரம் சரியா நடக்குதான்றத கண்காணிக்கிறதுக்காகவும் ஒரு காவல் தெய்வத்தை வச்சிருந்தாங்க. அந்த காவல் தெய்வத்தை தான் நாளங்காடி பூதம்னு சொல்றாங்க. திரும்ப திட்டத்தை விளக்கத் தொடங்கின இளஞ்செழியன், ரதங்கள் சுற்றும் மொத்த தூரம் அரை காதத்துக்கும் குறைவாய் இருக்கும். நமது திட்டத்துக்கு அது போதாது. ரத போட்டியில் 10 ரதங்கள் இந்திர விழா மாளிகையிலிருந்து ஓடத் துவங்கட்டும். ஆனால் அவை நாளங்காடி பூதத்துக்கு பின்புறம் உள்ள சிறு சாலை வழியில் சென்று திரும்பி பூதத்தை பிரதட்சணமாக வரட்டும். இந்த சாலை இன்னும் கால் காதத்தை அதிகமாக உடையது. தவிர சாலைக்கும் பூதத்தின் பின்பகுதிக்கும் இடையே அடர்ந்த காடு இருக்கிறது. அந்த காடும் சாலையும் திருவிழா காலங்களில் வெறிச்சென்று இருக்கும். மனித சமுத்திரம் பூராவும் கடலோரமாக உள்ள மருவூர்பாக்கத்தில்தான் இருக்கும்னு சொன்னான். படைத்தலைவனோட திட்டத்தை நல்லா புரிஞ்சுகிட்டா ராணி. நாளங்காடி பூதத்துக்கு பின்னால இருந்த காட்டுல ஆட்களை நிக்க வைக்க இளஞ்செழியன் திட்டம் போடுறான்றது ராணிக்கு தெளிவா தெரிஞ்சது. இருப்பினும் அங்கு ஆட்களை கொண்டு வருவது அத்தனை சுலபமல்லவே. புகாரின் சகல வாயில்களையும் வீதிகளையும் டைபீரியஸ் அடைத்து விடுவானேன்னு நினைச்சா ராணி. ஆனா எந்த காவலையும் மீறுற சக்தி இளஞ்செழியனுக்கு இருக்குன்றத உணர்ந்த ராணி அதுக்கு மேல எதுவும் கேட்காம, சரி படைத்தலைவரே, உங்கள் இஷ்டப்படியே நடந்து கொள்கிறேன்னு சொன்னான். அவ்ளோ நேரம் பொறுமையா இருந்த ஹிப்பலாஸ் அதுக்கு மேல சகிக்க முடியாம, ராணி, இன்னும் சிறிது நேரம் உங்கள் இருவர் சம்பாஷணையும் நடந்தால் இந்த திட்டம் வெட்டி தர்க்கமாக நின்றுவிடும்னு சொன்னான். என்ன விஷயம் ஹிப்பலாஸ்னு கேட்டான் இளஞ்செழியன். முதல்ல கொஞ்சம் தயங்கின ஹிப்பலாஸ் அவங்க 2 பேரையும் பார்த்து, ராணி இங்கு வந்திருப்பது டைபீரியஸுக்கு தெரியும்னு சொன்னான். அத கேட்டு அதிர்ச்சியான ராணி, எப்படி தெரியும் ஹிப்பலாஸ்னு கேட்டா. அவனே பார்த்திருக்கிறான்னு சொன்னா ஹிப்பலாஸ். அவன் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா இளஞ்செழியன். வாயிலை நான் காத்துக் கொண்டிருந்தேன். ராணி வந்து சில நாழிகைக்கு பிறகு ஒரு உருவம் மாளிகைக்கு முன்புறம் உள்ள சிறு தோப்பில் நுழைந்தது. நீண்ட நேரம் அங்கேயே நின்றிருந்தது. பிறகு தோப்பிலிருந்து வெளியே சென்றது. நான் அதை தொடர்ந்தேன். தெருவிளக்கு அந்த உருவத்தின் முகத்தில் அடித்த பின்புதான் அது டைபீரியஸ் என்பதை உணர்ந்தேன். ஆகவே தொடர்ந்தே சென்றேன். டைபீரியஸ் கடற்கரைக்கு சென்றான். அங்கிருந்த உங்கள் படகில் ஏறிக்கொண்டான். படகுக்கு துடுப்பு தள்ளிய யவனர் இருவரும் படகை செலுத்தினார்கள்னு சொன்னா ஹிப்பலாஸ். அத கேட்டு இளஞ்செழியனோட முகம் உணர்ச்சிகளையெல்லாம் இழந்து கல்ல மாறிச்சு. ராணியோட முகத்திலையும் கவலை படர்ந்தது. படகு எங்கே சென்றதுன்னு கவலையா கேட்டா ராணி. கப்பல்களை நோக்கின்னு வருத்தத்தோட சொன்னா ஹிப்பலாஸ். ராணி இளஞ்செழியனை பார்த்தா. அவன் வேகமா ஏதோ திட்டம் போடுறான்றத அவனோட முகத்தை பார்த்தே புரிஞ்சுகிட்டா ராணி. சில வினாடிகள்லயே ஏதோ ஒரு முடிவுக்கு வந்த இளஞ்செழியன், சரி ராணி, கிளம்பு. ஹிப்பலாஸ், நீயும் என்னுடன் வான்னு சொல்லிட்டு மஞ்சத்துல இருந்த தன்னோட முகக்கவசத்தை எடுத்து போட்டுக்கிட்டு வாளையும் எடுத்து தன்னோட இடையில கட்டிக்கிட்டான். எங்கு பிரபுன்னு கவலையா கேட்டா ராணி. உன் இருப்பிடத்துக்குத்தான்னு சொன்னா இளஞ்செழியன். அங்கு வந்ததும் சிறைப்படுவீர்கள்னு பயந்துகிட்டே சொன்னா ராணி. என்னை காக்க ஒரு ராணி இருக்கும்போது அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்ன படைத்தலைவன் அதுக்கு மேல ராணியையும் ஹிப்பலாசையும் பேச விடாம அவங்கள கூட்டிக்கிட்டு அந்த மாளிகையில இருந்து கிளம்பினான். அவங்க 3 பேரும் இந்திர விழா மாளிகைய அடைஞ்சதும்
ராணியோட அறைக்கு போய் சர்வசாதாரணமா மஞ்சத்துல உக்காந்துகிட்டு காவலன் ஒருத்தனை அந்த அறைக்குள்ள கூப்பிட்டான் இளஞ்செழியன். அத பார்த்து ஆச்சரியப்பட்ட ராணி எந்த பயமும் இல்லாம எதிரியோட இடத்துக்கே வந்து இளைப்பாறிக்கிட்டு இருந்த இளஞ்செழியனோட துணிச்சலை நினைச்சு பெருமைப்பட்டா. ஆனா அவன் உள்ள வந்த காவலனுக்கு போட்ட உத்தரவை கேட்டு ஹிப்பலாசும் ராணியும் அதிர்ச்சி ஆனாங்க. நான் இங்கு வந்து காத்திருப்பதாக டைபீரியஸுக்கு உடனே செய்தி அனுப்புன்னு சாதாரணமா சொன்ன இளஞ்செழியன் ராணிய பார்த்து, ராணி, யவன நாட்டின் சிறந்த மது இருந்தால் கொஞ்சம் கொடுன்னு கேட்டான். ராணியும் ஹிப்பலாசும் குழப்பத்தோட ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. மது அருந்தும் வேலையா இதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா ராணி. அவளோட எண்ணத்தை புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன் மதுவையும் மாதரையும் அணுக தனிப்பட்ட நேரம் ஏதும் தேவையில்லை, கொண்டு வா மதுவை ராணின்னு சொல்லி சத்தமா சிரிச்சான். அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.